பாரதிய ஜனதாவின் டப்பா எஞ்சினுக்கு முன்னால் திராவிட மாடலின் சூப்பர் ஃபாஸ்ட் எஞ்சின் ஒருபோதும் தலைகுனியாது. கொத்தடிமைகள் மூலம் புறவாசல் வழியாக தமிழகத்திற்குள் வர நினைக்கும் பாரதிய ஜனதாவின் எண்ணத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமென ஸ்டாலின் கூறியுள்ளார். போடு தோப்புக்கரணம் என பாஜக சொன்னால் நிறுத்து என்று சொல்கிற வரை நான் ஸ்டாப்பாக பல்டி அடிப்பார் பழனிசாமி என வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 5,000 திமுக அரசு கொடுத்தது தன்னால் தான் என தாவேக தலைவர் விஜய் பேசியது குறித்த கேள்விக்கு அண்ணாதுரையே தன்னை பார்த்துதான் திமுகவை ஆரம்பித்தார் என்று கூட விஜய் சொன்னாலும் சொல்வார் என உதயநிதி விமர்சித்தார். ஒரு ஆணை விமர்சிப்பதற்கு கூட ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி அநாகரிகமாக பேசுவதே RSS பாரதிய ஜனதாவின் அருவருக்கத்தக்க அரசியல். தமிழக பாரதிய ஜனதா தலைவரின் கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது என கனிமொழி MP கூறியுள்ளார். நடிகை குறித்த நயினாரின் பேச்சு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ரொம்ப பண்பாக பேசக்கூடியவர், எதற்காக அப்படி பேசினார் என தெரியவில்லை என வானதி சீனிவாசன் தெரிவித்தார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் வாய்ப்பு தந்ததில்லை. எங்களைச் சேர்ந்தவர்களை அமைச்சராக்க வேண்டும் என்ற எனது விருப்பத்தை தான் சொன்னேனே தவிர கண்டிஷன் போடவில்லை என மதுரையில் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கூறினார். இலங்கையில் விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் உடனடியாக தாயகம் திரும்ப உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் மோடி அமெரிக்காவுடன் போட்ட ஒப்பந்தம் இந்திய ஜவுளித்துறை மற்றும் விவசாயிகளை கடுமையாக பாதிக்கும் என காங்கிரஸ் MP ராகுல் பதிவிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தால் பருத்தி விவசாயிகளுக்கும் ஜவுளித்துறைக்கும் பாதிப்பு ஏற்படும் என்று கூறிய ராகுலுக்கு அமெரிக்காவுக்கான ஜவுளி ஏற்றுமதியில் பாதி 0% வரியிலும் மீதி 18% வரியிலும் ஏற்றுமதி செய்யப்படும் என வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் பதிலளித்துள்ளார். புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியை ஊக்குவிப்பதுடன் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் என காரமடையில் நடைபெற்ற பள்ளி நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசினார். ஒரு மாய தோற்றத்தை வைத்துக் கொண்டு நடிகர் ஒருவர் முதல்வர் பதவிக்கு வர ஆசைப்படுகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என தாவேக தலைவர் விஜயை அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி மறைமுகமாக சாடினார். நேபாளத்தில் அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு மீண்டும் மன்னராட்சி வேண்டும் என்று கூறி ஆயிரக்கணக்கானோர் தலைநகர் கட்மண்டுவில் திரண்டனர். ராஜா திரும்பி வாருங்கள், நாட்டை காப்பாற்றுங்கள், முடியாட்சியை மீட்டெடுங்கள் என்று முழக்கமிட்டனர். பாமகவிற்குள் பதவி போட்டி சண்டை ஏற்படுத்தி எங்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியது திமுக தான் என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். எங்களின் ஒரே எதிரி திமுக தான் என்றார். SIR பணிக்கான அனைத்து பணிகளும் முடிவடைந்துள்ள மேற்கு வங்கத்தில் வரும் 28ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என அம்மாநில தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. இதுவே சரியான தருணம். மயக்கத்திலிருந்து தெளிந்து வாருங்கள். போதை மற்றும் இலவசத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்டுள்ள மக்களை மீட்க ஒருங்கிணைந்து போராடுவோம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் 1000 ஆண்டுகள் நின்று பேசக்கூடிய சாதனைகளை 5 ஆண்டுகளில் செய்திருக்கிறோம். 5,000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்து பெண்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தோம் என்றார். வேலூர் கோட்டையில் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஹரோஹரா முழக்கங்களுடன் நந்தி பகவானை தரிசனம் செய்தனர். கரூர் குளித்தலையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கடம்பனேஸ்வரர் கோயிலில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் மாசி மகா சிவராத்திரி திருவிழாவின் 7ஆம் நாளில் சுவாமி அம்பாள் தங்க பல்லக்கில் முத்தங்கி சேவை அலங்காரத்தில் எழுந்தருளி 4 ரத வீதியில் உலா வந்தனர். சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் 3ஆம் பிரகாரத்தில் தங்க கவச அலங்காரத்துடன் தங்க ரிஷப வாகனத்தில் பிரதோஷ நாயகர் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நாட்டை பிரிக்க நினைப்பவர்களை காங்கிரஸ் ஆதரித்து வருகிறது. இதனால் அக்கட்சியிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். தொன்மையான தமிழ் மொழியில் பேச முடியாதது வருத்தம் அளிப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். புதுச்சேரிக்கு என்ன செய்துள்ளோம் என சொல்ல வந்துள்ளேன் என்றார். காரைக்காலில் பாரதிய ஜனதாவின் சுவர் விளம்பர பிரச்சாரத்தை தொடங்கி வைத்த மத்திய அமைச்சர் அமித்ஷா பாரதிய ஜனதாவின் சின்னமான தாமரையை சுவரில் வரைந்த வண்ணம் தீட்டினார்.
சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையும் திமுக ஆட்சி அமைக்கும். 200 தொகுதிகளில் திமுக வெல்வது நிச்சயம். 2026 தேர்தல் இனி பல ஆண்டுகளுக்கு அரசியல் ஆய்வாளர்கள் பேசும் வரலாற்று வெற்றியாக இருக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் வரும் பிப்ரவரி 21 முதல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். பாமகவிற்குள் நடந்த பிரச்சனைகள் போதும், பிரச்சனைகளை தள்ளி வைத்துவிட்டு கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். என் மனதில் பல வேதனைகளையும் பாமகவிற்காக பல பழிகளையும் சுமந்து கொண்டிருக்கிறேன் என அன்புமணி கூறியுள்ளார். அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக இபிஎஸ்க்கு கடிதம் எழுதிய அதிமுக முன்னாள் அமைச்சர் நீலோஃபர் கஃபில் திருப்பத்தூர் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். திருச்சி அரசு மருத்துவமனையில் சுகன்யா என்ற பெண்ணின் ஆண் குழந்தையை தடுப்பூசி போட வேண்டும் என்று கூறி செவிலியர் சீருடை அணிந்த பெண் ஒருவர் குழந்தையை தூக்கிக் கொண்டு மாயமானார். திருச்சியில் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தையை மர்ம நபர்கள் கடத்திச் சென்றிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மக்களுக்கான அரசு என்று மார்த்தட்டிக் கொள்ளும் இந்த ஆட்சியில் ஒரு தாயின் மடியிலிருந்து குழந்தை பறிபோகும் அவல நிலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என விஜய் கூறியுள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட ஆண் குழந்தை சுமார் 5 மணி நேரத்திற்கு பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் தனிப்படை போலீசார் குழந்தையை மீட்டுள்ளனர். கரூர் சம்பவத்திற்கு பிறகும் கூட நெரிசல் காரணமாக உயிரிழப்பு ஏற்படுவது கண்டனத்திற்குரியது. முந்தைய தவறுகளிலிருந்து பாடம் கற்பதுதான் ஒரு நல்ல தலைமைக்கு அழகு. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் விஜய் முழு கவனம் செலுத்த வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். 5000 ரூபாய் உரிமைத் தொகை அளித்த பின் மகளிருக்கு முதல்வர் ஸ்டாலின் குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில், அன்பு சகோதரிகள், இதனை உங்கள் அத்தியாவசிய தேவைக்கும் சேமிப்புக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். விஜய் பேசியதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, கிளைமேக்ஸ் வந்தாச்சு, அதெல்லாம் தட்டிவிட்டு போய்விடுவோம் என விஜய் விமர்சனம் செய்தது குறித்து மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். கவர்னர் குறித்து அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டு 3 மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்வுகள் முடிந்ததும் மாணவர்களை கீழடி அருங்காட்சியகத்திற்கு அழைத்து வருமாறு பெற்றோர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா அமெரிக்கா தடையற்ற வர்த்தக ஒப்பந்த நகலை நாளை பிப்ரவரி 15ஆம் தேதி அனைத்து கிராமங்களிலும் விவசாயிகள் தீயிட்டு கொளுத்த வேண்டும் என PR பாண்டியன் பேசியது சர்ச்சையாகியுள்ளது. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தெற்கில் இருந்து எழுதுவோம், தமிழர் தொன்மையின் தடங்களை தேடி தேடி கண்டறிந்து உலகுக்கு அறிவிப்போம் என முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தெலுங்கானாவில் 7 மாநகராட்சிகள் மற்றும் 116 நகராட்சிகளுக்கு நடந்த தேர்தலில் அதிக இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு ராகுல் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். எந்த பெண்ணின் மனம் புண்படும்படி பேசினாரோ அதே பெண்ணிடம் நயினார் நாகேந்திரன் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். பெண்களின் மாண்பை குறைக்கும் வகையில் பொதுவெளியில் அவர் பேசுவது RSS பாரதிய ஜனதாவின் சனாதன சித்தாந்தத்தின் வெளிப்பாடு என காங்கிரஸ் MP சுதா கண்டனம் தெரிவித்துள்ளார். NDA கூட்டணிக்கு வருவது குறித்து OPS தான் முடிவு செய்ய வேண்டும். அம்மா வழியில் வந்தவர்கள் என்று சொல்பவர்கள் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பார்கள். அப்படி ஆதரவு தரவில்லை என்றால் மக்கள் அவர்களை புறந்தள்ளி விடுவார்கள் என TTV தினகரன் கூறியுள்ளார். வரும் 17ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் சென்னை வருகிறார். இன்னும் திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவடையாத சூழலில் அவரின் வருகை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அரசியலுக்கு சம்பந்தமில்லாத ஒரு பெண்ணின் மாண்பை இழித்து பேசுவது பெண்மையை களங்கப்படுத்தும் செயல். இதனை பாரதிய ஜனதா பெண் தலைவர்கள் கூட கண்டிக்காமல் மௌனம் காப்பது அநீதி என நயினார் நாகேந்திரன் கூறிய சர்ச்சை கருத்துக்கு திமுக MP கனிமொழி, NVN சோமு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இண்டி கூட்டணியின் தீய நோக்க திரையை கிழித்தெறிவேன் என அமித்ஷா தெரிவித்தார். பிரதமர் மோடியின் அரசை பார்த்து எந்த ஒரு தீய சக்தியும் கண்ணெடுத்து கூட பார்க்க முடியாது என்றார். விஜய் உட்பட யாரையும் நாங்கள் போட்டியாக கருதவில்லை, அனைவரையும் நண்பர்களாகத்தான் கருதுகிறோம் என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். எல்லோரையும் தாண்டித்தான் திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகள் மக்களிடம் செல்கிறது என்றார். நடிகையை தொடர்புபடுத்தி நயினார் நாகேந்திரன் பேசியது ஏற்புடையதல்ல என்கிறார் VCK தலைவர் திருமாவளவன். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஒருவர் இவ்வாறு பேசியது ஏனென்று விளங்கவில்லை என்றும் கூறியுள்ளார். ஒவ்வொரு வீடுகளுக்கும் நம் அரசின் திட்டங்கள் சென்று சேர்ந்துள்ளன. இதுதான் திராவிட மாடலின் மகிழ்ச்சி என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆட்சியில் பங்கு என்று கேட்டவர்கள் அனைவரும் இப்போது சீட் கொடுத்தால் போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டார்கள் என RS பாரதி தெரிவித்தார்.
காங்கிரஸ் ஆட்சியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் தினந்தோறும் நடந்தது. பயங்கரவாத தாக்குதலையே ஒரு நடைமுறையாக வைத்திருந்தது காங்கிரஸ் என அமித்ஷா குற்றம் சாட்டினார். தனியாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கூறும் விஜய் ஆட்சியில் பங்கு என்று அரசியல் கட்சிகளை கூட்டணிக்கு ஏன் அழைக்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பினார். நயினார் நாகேந்திரன் சாஃப்ட் ஸ்போக்கன் லீடர். அரசியலில் எல்லோரிடமும் நட்பு ரீதியாக தான் இருப்பார். அவர் எந்த சூழலில் பேசினார் என்று தெரியவில்லை. பொதுவெளியில் யாரையும் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது என செல்வ பெருந்தகை கூறினார். நயினார் நாகேந்திரன் சர்ச்சை பேச்சு குறித்த கேள்விக்கு அது அவரது பாணியாக இருக்கலாம். அவர் பேசியதற்கு நான் கருத்து சொல்ல முடியாது. அதை அவர்தான் சரி செய்ய வேண்டும் என ஜி.கே. வாசன் பதிலளித்தார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்க போகிறார்களா இல்லையா என்னும் அளவிற்கு காங்கிரஸ் திமுகவுக்கான பனிப்போர் நடக்கிறது என தினகரன் தெரிவித்தார். புதுச்சேரியில் மோடி ரங்கசாமி கூட்டணி அரசு ஊழலுக்கு முடிவு கட்டி சுயாதீன அரசை கொண்டு வந்துள்ளது என காரைக்கால் பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். தாவேக தலைவர் விஜய் குறித்து நயினார் நாகேந்திரன் பேசிய கருத்துக்கு கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் இது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதிலளிக்காமல் புறப்பட்டுச் சென்றார். நயினார் நாகேந்திரனின் பேட்டியை பார்க்கவில்லை. பொதுவாக அவர் அப்படி பேசுபவர் அல்ல என விஜயை விமர்சித்தது குறித்த கேள்விக்கு டிடிவி தினகரன் பதிலளித்தார். தனிப்பட்ட விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரி காரைக்காலில் நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் அமித்ஷாவை முதல்வர் ரங்கசாமி தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். அப்போது சட்டசபை தேர்தலில் கூட்டணியில் மற்ற கட்சிகளை சேர்ப்பது மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து இருவரும் ஆலோசனை நடத்துவார்கள் என கூறப்படுகிறது. நாங்கள் கேட்பது நீங்கள் தோல்வியடைந்த இடங்களைதான். அதிகார பகிர்வு அவசியம் என்கிறார் மாணிக்கம் தாகூர். ஆட்சி பங்கு எங்கள் உரிமை என்றும் அவர் தெரிவித்தார். அரசியல் கருத்துக்களை கூறும்போது பொதுவெளியில் பயணிக்கும் போதும் பெண்மணி பற்றி அவதூறு பேசுவது அழகல்ல. பெண்களை கண்ணியத்துடன் பேசுவதும் நடத்துவதுமே நாகரீக அரசியல் என நயினார் நாகேந்திரன் கருத்து குறித்து திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புத்தக சுமை குறைய இலவச லேப்டாப் வழங்கப்படும், அதற்கான நிதி ஒதுக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். ராகுல் தொடர்ந்து பொய் சொல்லி வருகிறார். பொய்களை சொல்லி விவசாயிகளை தவறாக வழிநடத்த அவர் முயற்சி செய்து வருவதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஹெச் ராஜாவை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். விரைவில் பூரண குணமடைந்து நலமோடு மக்கள் பணியாற்ற வாழ்த்துக்கள் தெரிவித்ததாக சந்திப்பு குறித்து ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். காரைக்கால் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சி வருகை தந்தார். மேளதாளம் முழங்க பூக்களை தூவி அமித்ஷாவை பாஜகவினர் உற்சாகமாக வரவேற்றனர். மகளிருக்கு 5000 ரூபாய் வழங்கி ஒரே நாளில் மேலும் 6500 கோடி ரூபாய் கடனை தமிழக மக்களின் தலையில் ஏற்றியுள்ளது நிர்வாக திறனற்ற திமுக அரசு என சீமான் விமர்சித்துள்ளார். கூட்டணி குறித்து காங்கிரஸை தொடர்ந்து விமர்சித்து வந்த அமைச்சர் ராஜகண்ணப்பன், கூட்டணி பற்றி பேச முடிவெடுக்க எனக்கு அதிகாரம் இல்லை, எல்லாம் தலைவர் ஸ்டாலின் பார்த்துக் கொள்வார் என கூறி திடீரென அந்தர்பல்டி அடித்தார். திருச்சியில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்காக சீமானின் தாயார் அண்ணம்மாள் தனது சொந்த ஊரில் வீடு வீடாக சென்று தேங்காய் பழத்தட்டில் வெற்றிலை பாக்கு மாநாடு நோட்டீஸையும் வைத்து அழைப்பு விடுத்தார். பிரதமர் மோடி சாதாரணமானவர் அல்ல, மிகவும் விவரம் தெரிந்தவர். நான் அவரை குறைத்து பேச மாட்டேன் என பிரதமர் மோடியை திமுக எம்பி சிவா புகழ்ந்து பேசினார். உலக ஐயப்பன் சங்கமத்தில் பங்கேற்ற கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு 1 லட்சம் ரூபாயில் கட்டில் வாங்கப்பட்டதாக வந்த தகவல் தவறானது. அவசரமாக தயாரித்ததால் கோப்புகளில் தவறு ஏற்பட்டுவிட்டது என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு விளக்கம் அளித்துள்ளது. வெனிசுலாவிடம் இருந்து நேரடியாக கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியாவின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திற்கு அமெரிக்கா பொது உரிமை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அசாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே ஹவுஹாத்தி மற்றும் வடக்கு ஹவுஹாத்தியை இணைக்கும் குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலம் கட்டப்பட்டுள்ளது. 3030 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அசாமில் ரூபாய் 100 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள அவசர காலத்தில் விமானம் தரையிறங்கும் சாலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்தியாவில் அவசர காலங்களில் விமானத்தை இறக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள 11வது சாலை இதுவாகும். கேரளாவில் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த 10 மாத குழந்தை அலின் ஷெரின் ஆப்ரஹாமின் உடல் உறுப்புகள் 5 பேருக்கு தானம் செய்யப்படுகிறது. இதய வால்வு, கல்லீரல், சிறுநீரகம், கண்கள் ஆகியவை தானம் செய்யப்படுகிறது. 2019 இதே நாளில் புல்வாமாவில் தங்கள் உயிரை துணிச்சலுடன் நம் வீரர்கள் தியாகம் செய்தனர். வீரர்களின் தேசத்துக்கான சேவை நம் உணர்வில் என்றும் பதிந்திருக்கும். அவர்களின் துணிச்சல் உத்வேகம் தரும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார்.
வேலூர் ஸ்ரீபுரம் நாராயணி தங்க கோவிலில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டி எழுதுகோள்களை சரஸ்வதி யாகத்தில் வைத்து பூஜைகள் செய்து மாணவர்களுக்கு தங்க கோவில் நிறுவனர் சக்தி அம்மா வழங்கினார். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் மாசி மாத தேய்பிறை மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு 12 வகையான திரவியங்களை கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிவன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கடலூர் பாடலீஸ்வரர் கோவில், போடி கொண்டரங்கி மல்லைய சுவாமி கோயிலில் நடைபெற்ற வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நேற்று முன்தினம் 81,894 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அன்று ஒருநாள் மட்டும் உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 3,91 லட்சம் கிடைத்தது. திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி கோவிலில் 21ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி விழாவை முன்னிட்டு சென்னை, பெங்களூர், காரைக்கால், புதுச்சேரி, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பரத கலைஞர்கள் பங்கேற்று நடனமாடினர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிதம்பரத்தில் நாட்டியாஞ்சலி விழா துவங்கியது. தெற்கு வீதியில் உள்ள VS ட்ரஸ்ட் வளாகத்தில் துவங்கிய விழாவில் பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று நடனமாடினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி நீதிமன்றம் அருகே பலத்த சத்தத்துடன் வெடிபொருள் ஒன்று வெடித்து சிதறியதால் 100 மீட்டர் தொலைவில் உள்ள கட்டட கண்ணாடிகள் உடைந்தன. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. கடலூரில் மகளிர் சுய உதவிக்குழு பெயரில் 1 கோடி ரூபாய் வரை பண மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் அதற்கான உடனடி நடவடிக்கை கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் டீக்கடைக்காரர் ஒருவர் காதலர் தினத்தை முன்னிட்டு 3 நாட்களுக்கு சலுகை விலையில் 1 ரூபாய்க்கு டீ விற்பனை செய்து வரும் சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. திருநெல்வேலியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பங்கேற்க இருந்த திமுக பொதுக்கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன. அமைச்சர் அவசரமாக மதுரை திரும்புவதால் கூட்டங்களை ரத்து செய்யுமாறு கூறியதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். கொடைக்கானல் அரசு பள்ளி மைதானத்தில் உள்ள ஆற்றில் ஓட்டல் கழிவுநீர் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாய நிலை உருவாக்கியுள்ளது. மும்பை முலுண்ட் நகரில் கட்டப்படும் மெட்ரோ ரயில் தண்டவாளத்தில் இருந்து தூண் இடிந்து சாலையில் சென்ற ஆட்டோ கார் மீது விழுந்தது. ஆட்டோவில் இருந்து படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 4 பேரில் ஒருவர் பலியானார். விசாரணை நடக்கிறது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் 17ஆம் தேதி முதல் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளனர். போராட்டம் குறித்த நோட்டீஸ் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கோவை குண்டுவெடிப்பின் 28ஆம் ஆண்டு இன்று அனுசரிக்கப்பட்டது. குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு பேரூர் படித்துறையில் விஸ்வ இந்து பரிஷத்தின் தர்ம யாத்ரா அமைப்பு சார்பில் நிதி கொடுக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சேலத்தில் விஜய் கூட்டத்தில் பலியான சூரஜ் உறவினர்கள் தாவேக சார்பில் நிதி உதவி வழங்கவில்லை என கூறி சேலம் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் சிவராத்திரியை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் போட்டோவுக்கு அவரது ரசிகர் கார்த்திக் அபிஷேகம் செய்தார். இந்திய பெருங்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உதகை வைகாரா ஏரியில் படகு சவாரிக்கு பெட்ரோல் மோட்டார் படகுகளுக்கு பதிலாக மின் மோட்டார் படகுகள் பயன்படுத்தப்படும் என சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் ஹைகோர்ட்டில் தெரிவித்துள்ளது. தவிகாவில் விருப்ப மனுவை பூர்த்தி செய்து வழங்குவதற்கான கடைசி நாள் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் வரும் 20ஆம் தேதி வரை மேலும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. தஞ்சாவூர் திருக்கானூர்பட்டி புனித அந்தோனியார் பேராலய பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடந்தது. 700 காளைகளும் 400 காளையர்களும் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் கீழே தவறவிட்ட தங்க தாலியை கண்டெடுத்த மருத்துவமனை ஊழியர் பாரதி அதை போலீசாரிடம் ஒப்படைத்தார். அவருக்கு போலீசார் உட்பட பலரும் பாராட்டு தெரிவித்தனர். வங்கிக் கடனை வசூல் செய்யும் ஏஜென்ட்டுகளுக்கான வழிகாட்டி நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. காலை 8 மணிக்கு முன்னாலும் இரவு 7 மணிக்கு பின்னாலும் கடனை திரும்ப கேட்டு வாடிக்கையாளருக்கு போன் செய்யக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளது. கடன் பெற்றவரை தவிர அவர் வீட்டினர் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் கூறியுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு எரஞ்சிபாலம் பைபாஸ் சிக்னல் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாலிபர் ஒருவர் நடைபாதையில் ஸ்கூட்டரை ஓட்டி வந்தார். இதை பார்த்த பிரபாவதி என்ற பாட்டி ஸ்கூட்டரை வழிமறித்து நிறுத்தி நடைபாதையில் வாகனம் ஓட்டக்கூடாது என கண்டித்தார். பாட்டியை போக்குவரத்து துறையினர் பாராட்டினர். புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியானது. மொத்தமாக 7,88,696 வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். வில்லியனூர் தொகுதியில் அதிக வாக்காளர்களும் ராஜ்பவன் தொகுதியில் குறைந்த வாக்காளர்களும் உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கோவையில் காலை வழங்கப்பட்ட உணவு உண்ண முடியாத அளவிற்கு தரமற்று இருப்பதாக புகார் தெரிவித்த தூய்மை பணியாளர்கள் உணவை குப்பையில் கொட்டினர். தற்போது இதுகுறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1280 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,16,480க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 160 உயர்ந்து ரூபாய் 14,560க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் ரூபாய் 280க்கு விற்பனையாகிறது. 2019ஆம் ஆண்டு இந்த நாளில் புல்வாமாவில் தங்கள் உயிரை தியாகம் செய்த துணிச்சலான வீரர்களை நினைவு கூறுகிறேன் என பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அவர்களது தேசத்திற்கான சேவை நம் உணர்வில் என்றும் பதிந்திருக்கும் என்றார். சட்டசபை தேர்தலையொட்டி 2 IAS அதிகாரிகளை தேர்தல் பணிக்கு மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதிகாரிகள் இருவரும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் இணைந்து செயல்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மற்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பறவை காய்ச்சல் பற்றிய வதந்திகளை நம்ப வேண்டாம், மக்கள் அச்சப்பட தேவையில்லை. பறவை காய்ச்சல் குறித்த சந்தேகங்களுக்கு 104 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு கேட்கலாம் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் நடிகர் மன்சூர் அலிகான் மகன் ஓட்டிய கார் விபத்துக்குள்ளானது. அவர் மதுபோதையில் இருந்தாரா என போலீசார் விசாரிக்கின்றனர். தாய்லாந்திலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கிலோ ஹைட்ரோபோனிக் எனும் உயரக கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கஞ்சா கடத்தி வந்த வடமாநில பயணியை கைது செய்து விசாரிக்கின்றனர். வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் தனது 13 வயது மகள் கிம் ஜூயேவை தனது அரசியல் வாரிசாக அறிவித்துள்ளதாக தென்கொரியா தேசிய உளவு அமைப்பான NIS தெரிவித்துள்ளது. ஈரானில் அதிகார ஆட்சி மாற்றம் ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும். அது நடக்கக்கூடிய சிறந்த விஷயமாக தெரிகிறது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏப்ரல் மாதம் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் செல்லவிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஜி ஜின்பிங் நல்ல நண்பர், அவருடன் முக்கிய விஷயங்கள் பற்றி விவாதிக்க வேண்டியுள்ளதாக கூறியுள்ளார். ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறவில்லை என்றால் அந்நாட்டுக்கு அது மோசமான நாளாக மாறும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அர்ஜென்டினாவில் சிறார் குற்றவாளியாக கருதப்படும் வயது வரம்பை 16 14 குறைக்கும் மசோதாவை அந்நாட்டு அதிபர் ஜேவியர் மிலே தலைமையிலான அரசு பார்லிமென்ட்டில் நிறைவேற்றியது. இந்த மசோதா செனட் சபையின் இறுதி ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கும் என்டேஞ்சர்மெண்ட் ஃபைண்டிங் எனப்படும் தீர்மானத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரத்து செய்தார். T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் ஓமன் அணியை அயர்லாந்து அணி 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுவதை பார்ப்பதில் மகிழ்ச்சி. விளையாட்டையும் அரசியலையும் தனித்தனியாக பார்க்க வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி கூறியுள்ளார். 2026 IPL தொடருக்கான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் புதிய கேப்டனாக ரியான் பராக் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அணி என்னை நம்பியது, வளர்த்தது. இப்போது அணியை வழிநடத்துவது மிகவும் சிறப்பானது. இந்த பொறுப்பை முழுமையாக ஏற்கிறேன் என ரியான் பராக் கூறினார். ஸ்ரீகாந்த் ஓடேலா இயக்கத்தில் நானி, ராகவ் ஜுயல், சோனாலி குல்கர்னி, ஈஸ்வரி ராவ் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி வரும் படம் தி பாரடைஸ் மார்ச் 26 படம் ரிலீஸ் என ஏற்கனவே அறிவித்திருந்தனர். ஆனால் படப்பிடிப்பு முடியாத காரணத்தால் ரிலீஸ் தேதியை ஆகஸ்ட் 21க்கு தள்ளி வைத்துள்ளனர். அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகிறது. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் 55வது படத்தில் சாய் பல்லவி நடிக்கிறார். இதில் அவர் 10 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குவதாக தகவல். அமரன் பட வெற்றி, தெலுங்கில் முன்னணி நடிகை, ஹிந்தியில் ராமாயணம் போன்ற பட வாய்ப்புகளால் இவரின் சம்பளம் உயர்ந்துள்ளதாக சொல்கிறார்கள். இந்த படத்தில் இன்னொரு நாயகியாக ஸ்ரீலீலாவும் நடிக்கிறார். ஜெயிலர் படத்தை தொடர்ந்து இயக்குனர் நெல்சன், நடிகர் ரஜினிகாந்த் கூட்டணியில் ஜெயிலர் 2 உருவாக்குகிறது. ரம்யா கிருஷ்ணன், மிர்னா, SJ சூர்யா உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். ஆகஸ்ட் 12 வெளியிட திட்டமிட்டனர். இப்போது படப்பணிகள் முன்கூட்டியே நிறைவு பெறுவதால் ஜூனிலேயே வெளியிடலாம் என பேசி வருகின்றனர். கர்ணன் படத்திற்கு பின் மீண்டும் நடிகர் தனுஷ், இயக்குனர் மாரி செல்வராஜ் கூட்டணியில் ஒரு படம் உருவாவதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் அந்த படம் பற்றிய சத்தமே இல்லை. இப்போது படவேலைகள் துவங்கியுள்ளதாம். தனுஷின் 56வது படமாக உருவாக்குகிறது. மாரி கூறுகையில், நான் இதுவரை முயற்சி செய்யாத கதை களம், பீரியட் ஃபேண்டசி கதையில் உருவாக்குறது. இந்த கதை ஆரம்பிக்கும் இடத்தில்தான் நிறைவு பெறும் என்றார்.
மலையாள பெண் இயக்குனரான கீது மோகன்தாஸ் தற்போது யஷ், நயன்தாரா, கியாரா அத்வானி உள்ளிட்டோர் நடிக்க டாக்ஸிக் என்ற பான் இந்தியா படத்தை இயக்கியுள்ளார். அடுத்த மாதம் படம் ரிலீஸ் ஆகிறது. அடுத்து பெண்ணை மையமாக வைத்த ஒரு படத்தை இயக்குகிறார். இதில் நாயகியாக கியாரா அத்வானியையே நடிக்க வைக்க பேசி அவரும் சம்மதித்து விட்டாராம். மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வழங்கியிருப்பது நல்ல விஷயம், அதை வரவேற்கிறேன் என நடிகர் பிரபு தெரிவித்தார்.